ஒரு பக்கமா ஒட்ட இருப்பது. ஆமா அம்மா. என்னைக்காவது ஒரு நாள் வந்து கொண்டு வந்து வந்தன மாடி செய்தி அம்மா நாங்க படக்கூடிய கஷ்டத்தை நீ பாரு அம்மா. ஆமா ஆமா. யாரு படக்கூடிய கஷ்டத்தை? நம்ம படக்கூடிய கஷ்டம். நாங்க படக்கூடிய கஷ்டத்தை நீங்க பாரு அம்மா. கொஞ்சம் ஏற எடுத்து பாரு அம்மா. வந்து யார் யார் வீட்டுல என்னென்ன கொடுமை நடக்குது இதெல்லாம் பாரமான் தான் நம்ம கொண்டு வராங்க. ஆனா இருந்தாலும் பாத்தியாம பேரு கொண்டாட பிறகு தலைவர் மணியும் நாட்டாமை அவர் பேர்ல கொண்டாட பிறகு தலைவர் மணியும் நாட்டாமனாக்கா இவங்க பேர்ல கொண்டாட பிறகு மகாராஜா மனமண்டி தலைக்க முடியாத ஆறு நண்பர் சேகரன் சொல்ல முடியாத நண்பரை கொடுக்க வேண்டிய காணிகை 102 பாத்தியம்மன் குடும்பத்துல இருந்து மலை போன ஆணைகள் பெருக வேண்டும் சுபேஜி யாரு அந்த நாச்சு குப்பை கிராமத்துல கம்படியானு ரேணு உடையான்னு சொல்ல முடியாது யாரு நண்பர் எனக்காக வந்து 50 ரூபாயும் இந்த அகட வெகட பாபு நடக்க முடியாது இந்த கோட்டை முத்த சேர்ந்த ஊட்டி வச்ச கொண்டு வேலைக்காக கொடுக்க வேண்டிய காணிக்கு 50 இல்ல கவரே நினைக்காத கூட்டி வச்சேன்னா நான் அந்த தெருவுல காலைல போக முடியுமா? ஐயா ஆகறவங்க எல்லாம் கூட்டி கொடுத்த போறான்னு சொல்ல மாட்டாங்க. கவரே நினைக்காத. ஏய்யா 16 பேர் வரலனாக்கா 2 பேர் வரலனாக்கா வண்டி எடுத்து போயிட்டு யாராவது ஒரு ஆளை எடுத்து வரீங்கல்ல கண்டிப்பா அந்த எல்லாம் இந்த சம்மாவை கூட்டி வைக்கிறாரு. நீ ஒரு ஆளு. ஆமா. இப்ப தலைவாசக்கார ஒரு ஆளு. நாங்க 2 பேர் தான் கூட்டி வைக்கிறோம். கண்டிப்பா கூட்டி வச்சிருந்தாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதேதான். அப்படிதான் இருக்கணும். கூட்டி வைக்க சொல்றா. ஒப்பா சேர்த்து வைக்கிறேன். அதனால அப்படி வேணும்னு சொல்ல முடியாது. ஆறு நண்பர் இவர் கொடுக்க வேண்டிய காணுக்கு 50 எனக்கு கொடுக்க வேண்டிய காணுக்கு 50 லட்சமாக அந்த பாக்கியம்மன் அவர் குடும்பத்திலிருந்து இருந்து மலை போன ஆணைகளை பெருக வேண்டும். நீண்டாலும் நின்று செல்வத்தை பெற வேண்டும். பணம் கொடுத்தவர் அத்தனை பேருக்கும் 10 கொடுக்க 10 லட்சமா பெருக வேண்டும் என்று மாற வேண்டிக் கொள்கிறேன். தாய் தந்தை இருந்தா சொல்லிட்டு வரியா? எந்திருக்கிறார். என் தாய் தந்தை இருந்தால் சீக்கிரம் கூட்டு வரியா? கூட்டு வா. என் மகள் நலாகனி வந்து விட்டதா? சரி பரவாயில்ல. வந்திருந்தா வர சொல்லுங்க. எம்மா மறுபடியான ஒருத்தர் அப்பா இருக்கிறாங்களா? இருக்காருமா. அதெல்லாம் போய் பார்த்து போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அப்பா மகளே நலாகனி எனக்கு பிள்ளைக்கணி தீர்க்க வந்த
என்னுடைய பாதத்தை பணிந்துபடியா என்னென்னைக்கும் எங்களை விட்டு நினைவறியாமல் சந்தோஷமாக வந்திருப்பேன். ஏமா ராஜாங்கத்தை தனந்தனியா இருக்கிறீங்களே. ஓஹோ என்னை பெற்ற மாதா. ஆஹா 10 மாதம் 300 ரூபா சுமந்து பெற்றாங்களே. உண்மை. என் தாயை நான் பார்க்க வேண்டாமப்பா. அதோ கூட்டு வரமா அதோ வர சொல்றேன். அண்ணா தமிழ் ஏங்க நம்ம பொண்ணு வந்திருக்கு. வந்திருக்குதா? வந்திருந்தா வர சொல்லுங்க. மாலிகர் என்னங்கறவா? அம்மா அம்மா முடி அம்மா மேரதி கொண்டி வயிறு கொலைகே உனது பாத அறிவரை மக்களா இருக்க முடியாது. நல்லா ரெடி ஏந்திரடி. என் பாதத்தை பண்ணாங்க எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கம்மா. மகளே அடி அரும்பு மல்லிகை கலமரத்திலே அருமையாக நல்லா ரெடி. அப்பா அப்பா ஏமா இந்த தந்தைய தாயமாக மகளா இருக்க முடியாது. அதிசக்கரமாக அடுத்து வர சொன்னீங்களே அதான் கேக்குறேன். காரணம் அதான் கேக்குறியா? என்னப்பா? என்னாட்டுக்கே பொன்னாடாக விளங்க முடியாது ஒடுவ குப்பத்தை சேர்ந்த ராஜமாணிக்கமா ராஜமாணிக்கம் நாடக பேராசிரியர். ராஜமாணிக்கனாக்கா? ஆமா. நாடக பேராசிரியர். ஆமா. நாடக பேராசிரியர் கொடுக்க வேண்டிய காணிக்கை யாருக்காக? தாளக்காருக்காக கொடுக்க வேண்டிய காணிக்கை காணிக்கை 101 21. ஆமா. ஆனா இருந்தாலும் அவரே நீண்ட ஆயுளோடு நீண்ட செல்வத்தோடு வேண்டும் வர வேண்டும் நாடகத்தை நடத்த வேண்டும். ஆமா. துரியோதனை ஆட வேண்டும் என்று அப்படி மனமாற வேண்டிக் கொள்ளும் சுபேஜயம். எவ்வளவு நாள் இல்லாமல் இந்த கூட்டிருக்க என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான். கண்ணு உனக்கு திருமணம் செய்ய வேண்டி
உனக்கு திருமணம் செய்யலாம்னு ஒரு ஆசை. திருமணமா? ஆமாமா. ஐயா யாருக்கு என்னை கோரே எனக்கு விலகு தெரியலையாப்பா. அப்படியா? இது தெரியல உங்களுக்கு? எனக்கு உனக்கு உனக்கு குடு என்ன தகுதி இது என் பொண்ணு? ஐயா குடு குடு பாரு எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டேன். பொண்ணா வேணும். என் பொண்ணுக்கு உனக்கு ஏன் வச்சது வைக்குமா? அவர் சொல்வது நாயந்தானே. ஒரு பெண்ணை பத்தி விட்டார் போதாது. ஆனா பெண்ணு இருந்தாக்கா பல பேரு பல விதமா வந்து கேட்பாங்க தான். இல்லை என்று சொல்லக்கூடாது. என் வீட்டுல பெண்ணு இல்லை அப்படின்னு சொல்லாத. என் பொண்ணு கொடுத்தாக்கா நீ கட்டின்னு போடா தம்பி பண்ணு பெருமை எல்லாம் சொல்லுவாங்க. சரிமா. ஆனா இந்த காலத்துல வந்து ஆனா எத்தனையோ பெரிய படியை செய்யறாங்க. அதெல்லாம் தவறா நினைக்காது. ஆனா அவருக்கு ஆசை வந்து விட்டது. அவனுக்கு நம்ம விட்டு மந்திக்கு மந்திதான் மந்திதான் அது. மந்தியில குரங்கு இல்ல முதல் வந்து எவ்வளவு சிறப்பு அப்படி இல்லப்பா. தவறே நினைக்காதப்பா. சில பேருக்கு மந்திரியாருக்கு வந்து முகமெல்லாம் கலையா இருக்காது. இன்னைக்கு வந்து முகம் வந்து 2 நாளா நல்லா கலையா ஏன் கலையா இருக்கு தெரியுமா? என்ன காரணம்? அது என்ன ஆச்சு தெரியல. அது எங்க வாங்கி வந்தா தெரியல. பூரா கலகலகா இருக்குது பாத்தியா? பாத்தீங்களா? ஆனா அவனா சொல்லல. ஒரு நாட்டுக்கு அரசனாச்சு, நாட்டுக்கு அரசியாச்சு, அவங்களுக்கு ஒரு பிறந்தாங்களே ஒரு பெண்ணு, அவ இளவரசி ஆச்சு. நம்ம ஒரு மந்திரி வேலை செய்யறோமே, மந்திரி வேலை செய்யறோமே, அந்த பெண்ணை போய் நம்ம கேட்கலாமான்னு அவருக்கு அறிவு இல்லை. ஏன்னு கேளு, அறிவில்லாத ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வது உண்டு. ஆனா இந்த அறிவில்லாத கம்மியாச்சு. ஐயா எங்க பாக்க, எங்க அப்பாவுக்கு பிறகு நீங்க தானே. ஆமா. நீ வந்து நான் யாரு உனக்கு? இப்ப எங்க அப்பாவுக்கு நான் யாரு? மகள். வார்த்தை கேக்குறேன். எங்க அப்பாவுக்கு மகன் மகள். அப்ப எங்க அப்பாவுக்கு பிறகு நீ யாரு? நான் உங்களுக்கு மந்திரியார். ஆமா. அப்ப உனக்கு நான் என்ன வேணும்? ஐயா ராணி அம்மா. உனக்கு ஒரு பெத்த மக தெரியும். பெத்த மக போல் தானே. எனக்கு உனக்கு ஒரு கணக்கு இல்ல. உன் பையனுக்கு வந்து பெண்ணு கட்டுந்தா கூட, உன் பையனுக்கு வந்து பெண்ணு கட்டுந்தா அது நியாயம், தவறு கிடையாது. ஆனா இவன் பையனை கூட புண்டி புடிக்க நோக்கிறான். புண்டி புடிக்க நோக்கிறான். அப்ப தவறாக நினைக்காத, தவறாக நினைக்காத. கல்யாணம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு 16-18 வயசு ஆகி போச்சுனாக்கா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தோம்மா. திருமணம் செய்து கொடுக்கலனாக்கா அந்த பெண்ணை பிறந்தவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அப்படின்னு பல பேர் பரபரப்பா நினைப்பாங்க. சரி அவன் அவர் எழுதிட்டு வர பார்த்து என்ன இது போக மாட்டேங்குது. ஐயோ ஐயோ
ஆகிவிட்டது. அப்ப என்ன பண்ண கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு இப்ப இருக்கிற பெண்ணா பிறந்து நினைப்பா. ஒரு பெண்ணு பெற்று விட்டா உன்னை விட எங்க அம்மாவுக்கு தான் வந்து நெருப்பு மடியில கட்டிக்கிற போல. ஒரு பெண்ணை பெற்றுட்டா நெருப்பு மடியில கட்டிக்கிற போல. யாருக்காவது ஒரு நாட்டாளனுக்கு கட்டி கொடுத்துட்டாக்கா அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பிள்ளையோ ஒரு குழந்தை பிறந்து விட்டா அந்த பேர பிள்ளையை வச்சு தாளாட்டலான்னு எங்க அம்மா நினைப்பாங்க. அம்மா இருமா. ஆனா நினைச்சிருந்தாலும் ஆனா நீங்க நினைப்பது நியாயம்தான். எனக்கு மாப்பிள்ளை வேணும் தான். மாப்பிள்ளை வேணும்னா எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும் தெரியுமா? அந்த தங்கையே போலவே போலவே இருக்கணும். இத போல கிராமம்லாம் யாரும் திருமணம் செய்ய மாட்டேன். இந்த வெள்ளை வேஷ்டி கட்டி வருவாங்க. இத போல வந்து பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். சிவனை எட்டி என்று காய் வேட்டு கட்டி இருக்கணும். அந்த சிவனை கோரி யாரியாக தமமே இருக்கணும். அப்புறம் சிவனை போலவே இருக்கணும். அந்த மனிதனை பார்த்துதான் நான் திருமணம் செய்வேன்ப்பா. காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஆனா முத்தி மோசம் பெறுவதற்கு அவருக்கு தான் பெரியவர். ஆனா சிவனை எண்டி அரணி எண்டி அந்த சிவனுடைய பூஜை செய்து முத்தி மோசம் அடைந்திருக்கிறாரே. அப்படியாப்பட்ட ஒரு மனிதனை நான் திருமணம் செய்தா காலமெல்லாம் கஷ்டப்படாத கண் கலங்காதே என்ன பத்தி குடும்பம் செய்வாரு மனதார நினைக்கிறேன். அந்த சிவனை கோரி தவம் செய்ய வேண்டுமானால் எனக்கு கண்ணு காமரம் ஏற்படுத்த வேண்டும். கண்ணு காமரம் ஏற்படுத்தினால் அந்த சிவனை கோரி ஒரு மண்டலம் 48 நாள் நான் தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்தால் ஆனா வரப்பிரசாதம் பெற்ற போது யாரு எதிர்க்க வராரோ, யாரு கண் எதிர்க்க யாரு வராரோ அந்த சிவனை போலவே யாரு வந்து பூசை போட்டு வராரோ அவர்தான் எனக்கு ஏத்த கணவர். அப்பா சரி எனக்கு கணிகாமரம் அதனால கத்துதா. அப்பா கணிகாமரம் கட்டுதா. நம்ம வீட்டுல ஒரு மந்திரம் இருக்கிறாரு. ஆமா சரியான மந்திரம். ஆமா அப்பா நல்லா விவரமான ஆளுமா. ஒரு குத்து சூடி வைக்கிற பாத்தியா? என்ன பண்றது நம்ம நேரம் வந்த நேரம் வாங்கி வந்தோம். மந்திரியாரு வந்து எங்க போய் தேடி வந்தாங்க எல்லாம். ஆமா இந்த மந்திரி போய் தேடி வந்த பாத்தியா? அப்பா பெங்களூர்ல போய் தேடி வந்த பாத்தியா? அந்த மந்திரியார ஒரு வருஷமா ஏமாத்திட்டு போடுச்சு. மந்திரியார கூப்பிட்டு கண்ணுகா படத்துக்கு நிருபத்தை எழுதி சொல்லுங்க. அப்படியா? நிருபம்னா என்ன எழுதணும்? என்ன எழுதணும்? அப்புறம் கூப்பிடுங்க. சொல்லுங்க. என் பொண்ணுக்கு கண்ணுகா மடம் கட்டணும். ஆமா கட்டிச்சு நிருபம் எழுதணும். எப்படி? நிருபம் இல்லப்பா, கண்ணுகா மடத்துக்கு தவந்தது அப்படின்னாக்கா எப்படி எழுதணும்? நீ எப்படி சொல்லுங்க. நீ எழுதும் போது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 5 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 60 வயதுக்கு கீழ்பட்டவர்களும் இந்த கன்னிகா மரத்துக்கு வரலாம். எப்படி? ஆமா கன்னிகா மரத்துக்கு வரலாம். ஆனா இந்த 5 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 60 வயதுக்கு உள்பட்டவர்களும் கன்னிகா மரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எழுதுங்க. எழுதாச்சுமா விடுவாங்க. கோச்சு மாட்டேன். பொண்ணு சொன்ன பிரகாரம் எழுதுறா. படிச்ச பொண்ணுங்க விளக்கமா விவரமா சொல்லும். மகாராஜா மகாராஷ்டிரிய மகாகண பொருந்திய நெருந்தபுரி பட்டணத்தை தகத்தோடு பரிமாணம் செய்யும்படியான நெருந்தபுரி பட்டணத்தை தகத்தோடு பரிமாணம் செய்யும்படியான நடராஜன் எழுதிய நிருபம் என்னவென்றால் 5 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 60 வயது உள்பட்டவர்களும் கன்னிகா மரத்தை உள்ளார வரக்கூடாது. என் மகளுக்காக கன்னிகா மரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 5 வயதுக்கு கீழ்பட்டவர்களும் கன்னிகா மரத்துக்கு வரலாம் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டியா? கையெழுத்து போடுங்க. அப்பா நீ கையெழுத்து போடுப்பா. போட்டோம்பா. நீங்க போடுமா?
இல்ல எங்க அம்மா போட்டோம். அம்மா போட்டோமா? அம்மா பிஎல் போட்டீங்களா? அவங்க போட்டாங்க. நீங்க போடுங்க. ஐயா நீங்க போடுங்க ஐயா. நானா? ஆ. இருமா இருமா ஆ? இருமா இருமா. ஏண்டா ஆ? இவ்வளவு நேரம் நான் சொன்னது வார்த்தையெல்லாம் எழுதுனேன். ஆமா. கட்டில பார்த்தா கை நாட்டு போறேன் என்ன காரணம்? பாண்டி எதுவா நான் சொன்னது பூரா வந்து பேராம ஆமா. நீ வந்து ரோஜாரி எழுதுறியா? இப்படி அமுக்குறியா என்ன காரணம்? ஐயா என் பேர் ரொம்ப நீட்டா போவோம். என்ன? ராஜாதி ராஜ மாத்தாண்ட மாத்தாண்ட. வாயை மூடு. அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே போலாம். போடுங்க. ஆ. கட்டிட்டு எடுங்க. ஏன் எழுதுங்க? கட்டி எடுங்க. இதை கொண்டு போயிட்டு ஆ. பாத்திரத்துல கட்டுங்க. ஏன் கட்டிடுறேம்மா? கட்டுங்க. கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன். ஆனா இருந்தாலும் ஆ. தாய் தந்தை ஆ. இருபுறமாக ஆமா. ஆனா கன்னிகாமடம் ஏற்படுத்திட்டாங்க. ஏற்படுத்தியாச்சு. கன்னிகாமடத்துக்கு ஆ. சிவனை சிவனை என்று சிவனை, அரணை சிவனை. அரணை என்று ஆ. அரண் மூட்டை செய்ய வேண்டும். ஆமா. செய்ய வேண்டும்னா ஆ. தன்னந்தனியா ஒரு பெண்ணா படத்தை செய்ய முடியாது. செய்ய முடியாது. அதனால என் தாய் இருக்கிறா. ஆ. யார் தெரியுமா? ஆ. அவதான் கோக்கிலம். கோகிலம். என் தாய் கோயில இருக்கிற ஆ. அவளை கூட்டு வந்து ஆ. நந்தவனம் தாண்டி ஆ. மலர்களை பறித்து வந்து பறிக்க வேண்டும். சிவன் முடிய பூஜை செய்ய வேண்டும். ஆ. தன்னை தாத்தா என் தாய் இருக்கிறாள்ல ஆ. கோக்கிலவதி கோகில தாதி தர்ப்பா.